வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு மாமியாரின் ஒரே ஒரு நிபந்தனை. இது ஒரு சிறுகதை. கதைன்னு சொல்கிறத விட ஒரு நீதி போதனைன்னே சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் தான் வந்தது இது. இப்போ கதைக்கு போகலாமா? மருமகளே, இந்த வீட்டின் சாவி கொத்தை உன்னிடம் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ என் ஒரே ஒரு நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புது மணப்பெண்ணான ஸ்வரா ஆச்சரியத்துடன் தன் மாமியார் சுமந்தையை பார்த்தாள். இப்போது வீட்டின் விதிமுறைகளை சொல்லப் போகிறாரோ? அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், சத்தமாக பேசக்கூடாது, இப்படி ஏதாவது சொல்வாரோ என்று அவள் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. மெல்லிய குரலில் அவள் கூறினாள், சொல்லுங்கள் அம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுமந்தை அலமாரியிலிருந்து பெரிய சாவி கொத்தை எடுத்து ஸ்வராவின் கையில் வைத்தார். இவை இந்த வீட்டின் சாவிகள். ஆனால் என் நிபந்தனை ஒன்றே ஒன்று. என்ன நிபந்தனை அம்மா? ஸ்வராவின் கண்களை நேராக பார்த்தபடி சுமந்தை அமைதியாக சொன்னார். இந்த வீட்டில் யார் தவறு செய்தாலும் அந்த தவறை பற்றி அதே நாளில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஸ்வராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் அர்த்தம்? சுமந்தை புன்னகைத்தார். கோபத்தில் இருக்கும்போது மனிதன் தவறை பார்க்க மாட்டான், குற்றவாளியை மட்டுமே தேடுவான். அதனால்தான் இந்த வீட்டில் ஒரு 24 மணி நேர விதி இருக்கிறது. எவ்வளவு கோபம் வந்தாலும் எந்த முடிவையும் மறுநாள் தான் எடுக்க வேண்டும். ஸ்வராவுக்கு இது புதுமையாக தோன்றினாலும் சம்மதமாக தலையசைத்தாள். சில நாட்களுக்கு பிறகு வீட்டில் பரபரப்பு. மாமனாரின் விலை உயர்ந்த கண்ணாடி மருந்து பாட்டில் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அன்றே மீண்டும் வாங்க வேண்டிய நிலை. சுமந்தை எதுவும் பேசவில்லை. வீட்டு வேலைக்காரி நடுங்கியபடி, அம்மா, என்னால் தான் உடைந்து போய்விட்டது என்றாள். சுமந்தை அமைதியாக, பரவாயில்லை, இன்று இதை பற்றி யாரும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள் என்றார். ஸ்வரா வியப்புடன் பார்த்தாள். இவ்வளவு பெரிய தவறு இருந்தும் கோபமே இல்லையா? மறுநாள் சுமந்தை வேலைக்காரியை அழைத்தார். நேற்று மிகவும் பயந்தாயா? வேலைக்காரியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆமாம் அம்மா, இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை. சுமந்தை அவளது கையை பிடித்து கொண்டு கூறினார், தவறுகள் 2 வகை. ஒன்று கவனக்குறைவால் நடப்பது, இன்னொன்று மனித இயல்பால் நிகழ்வது. நீ வேண்டுமென்றே செய்யவில்லை. இனிமேல் கொஞ்சம் கவனமாக இரு. வேலைக்காரி அவரது காலில் விழுந்து கதறி அழுதாள். இதையெல்லாம் ஸ்வரா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு வாரம் கழித்து ஸ்வராவே ஒரு பெரிய தவறு செய்தாள். அவசரத்தில் மாமனாரின் மிகவும் மதிப்புமிக்க கம்பளி சால்வையை வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டாள். அது சுருங்கி போனது. அந்த சால்வை மாமனாரின் தந்தை நினைவாக கொடுத்த அரிய பரிசு. ஸ்வராவின் கைகள் நடுங்கின. இப்போது மாமியார் நிச்சயம் கோபப்படுவார்கள். ஆனால் சுமந்தை மீண்டும் அதே வார்த்தையைத்தான் சொன்னார். இன்று இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அன்று இரவு முழுவதும் ஸ்வரா அழுதாள். தன் தவறை எண்ணி மனம் வருந்தினாள். மறுநாள் அவளாகவே மாமியாரிடம் சென்று, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பெரிய தவறு நடந்துவிட்டது என்றாள். சுமந்தை அவளை அணைத்து கொண்டு கூறினார், பார்த்தாயா, நேற்று நான் உன்னை திட்டியிருந்தால் என் கோபம்தான் உன் மனதில் பதிந்திருக்கும். ஆனால் ஒரு இரவு அமைதியாக யோசித்ததால் உன் தவறை நீயே உணர்ந்து கொண்டாய். ஸ்வராவின் கண்கள் குளமாகின. சுமந்தை மெதுவாக சொன்னார், பயம் மனிதனை சில நாட்களுக்கு மட்டுமே மாற்றும், புரிதலோ வாழ்நாள் முழுவதும் மாற்றும். நாட்கள் நகர்ந்தன. விதியின் அர்த்தத்தை ஸ்வரா ஆழமாக புரிந்து கொண்டாள். ஒரு நாள் அவளது கணவர் சௌரப் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் மிகவும் கோபத்துடன் வீட்டிற்கு வந்தார். அவளிடம் சரியாக பேசவே இல்லை. ஸ்வராவுக்கு மனம் மிகவும் புண்பட்டது. இனிமேல் நானும் பேச மாட்டேன் என்று முடிவு செய்தாள். அப்போது சுமந்தை வந்து கேட்டார், என்னம்மா? அம்மா, அவர் என்னிடம் சரியாக பேசவே இல்லை. சுமந்தை புன்னகையுடன் கேட்டார்,
முடிவை இன்று எடுக்கப் போகிறாயா, இல்லை நாளையா? ஸ்வரா அமைதியாகிவிட்டாள். மறுநாள் காலையில் சௌரப் தானாகவே வந்து, என்னை மன்னித்து விடு, கடையில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது, மனம் சரியாக இல்லை என்றார். ஸ்வராவுக்கு மாமியாரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அன்று இரவே சண்டையிட்டிருந்தால் பிரச்சனை இன்னும் பெரிதாகியிருக்கும். அவள் சிரித்தபடி, வாங்க, முதலில் ஒரு தேநீர் குடிப்போம், பிறகு எல்லாம் பேசிக்கொள்ளலாம் என்றாள். சில மாதங்களுக்கு பிறகு பக்கத்து வீட்டில் ஒரு வயதான தாயை அவரது மகன் முதியோர் இல்லத்தில் சேர்த்தார். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அந்த மகனை குறை கூறினர். ஸ்வராவும் எவ்வளவு கொடூரமான மகன் என்று சொன்னாள். உடனே சுமந்தை கூறினார், முழு உண்மையை அறியாமல் யாரையும் தீர்ப்பளிக்காதே. 2 நாட்களுக்கு பிறகு உண்மை தெரிய வந்தது. அந்த மகனுக்கே புற்றுநோய். சிகிச்சைக்காக வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் தன் தாயை பாதுகாப்பாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே முதியோர் இல்லத்தில் சேர்த்திருந்தார். ஸ்வரா வெட்கத்தில் தலை குனிந்தாள். சுமந்தை சொன்னார், அரை உண்மை முழு பொய்யை விட ஆபத்தானது. அன்றிலிருந்து யாரை பற்றியும் உடனடியாக கருத்து கூறுவதை ஸ்வரா நிறுத்திவிட்டாள். ஆண்டுகள் ஓடின. சுமந்தை முதுமை அடைந்தார். ஒரு நாள் மீண்டும் அந்த சாவிக்கொத்தை ஸ்வராவின் கையில் வைத்து, இனி இந்த வீடு முழுவதும் உன்னுடையது என்றார். ஸ்வராவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அம்மா, இந்த சாவியை நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்து விட்டீர்களே. சுமந்தை புன்னகைத்தார். அன்று நான் கொடுத்தது இரும்பு சாவி மட்டுமே. இன்று கொடுப்பது உறவுகளை திறக்கும் சாவி. அது என்ன? அவர் மெதுவாக சொன்னார். ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யாரும் தீர்ப்பளிக்காத வீட்டில் அங்குள்ள உறவுகள் ஒருபோதும் முழுமையடைவதில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்வராவே ஒரு மாமியாரானாள். ஒரு நாள் அவளுடைய மருமகள் அவளுக்கு பிடித்த தேநீர் கெட்டிலை தவறுதலாக உடைத்து விட்டாள். பயத்தில் அழத் தொடங்கினாள். ஸ்வரா மெதுவாக புன்னகைத்து, கண்ணே, இன்று இல்லை, இந்த வீட்டில் யார் தவறு செய்தாலும் அதை பற்றி முடிவு எடுப்பது மறுநாள்தான் என்றாள். மருமகள் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நொடியில் சுமந்தையின் முகம் ஸ்வராவின் மனக்கண்ணில் தோன்றியது. அவளுக்கு புரிந்தது, ஒரு வீடு செங்கல்லும் சிமெண்ட்டும் கொண்டு மட்டுமல்ல, உறவுகளை பாதுகாக்கும் உயர்ந்த பண்புகளால் தான் கட்டப்படுகிறது. அன்றிலிருந்து அந்த வீட்டில் ஒரு அழகிய மரபு தொடர்ந்தது. கோபத்தின் வேகத்தில் எந்த முடிவையும் எடுக்காதே. ஒரு இரவு கடந்த பின் பேசு. அதனால்தான் அந்த வீட்டில் சில நேரங்களில் பாத்திரங்கள் உடைந்தாலும் உறவுகள் ஒருபோதும் உடையவில்லை. இந்த கதையின் நீதி என்னவென்றால், கோபம் கண்களை மூடுகிறது, பொறுமை இதயத்தை திறக்கிறது. ஒரு இரவு காத்திருப்பது ஒரு வாழ்நாள் உறவை காப்பாற்றும். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப ஒரு அருமையான மெசேஜ் இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிகிறது இல்லையா? இதை தொடர்ந்து இன்னொரு கதைன்னு சொல்ல முடியாது, இதுவும் ரொம்ப ஒரு அருமையான விஷயம். வாட்ஸ்அப்பில் வந்தது தான். ஒரு நாள் பள்ளியின் முதல்வர் திடீரென்று ஒரு தாயை பள்ளிக்கு அழைத்து கூறினார், உங்கள் மகன் என் அம்மா ஒரு நாள் விடுமுறை எடுத்தால் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறான். அதை படித்ததும் ஆசிரியர் அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. முதலில் அனைவரும் சிரித்தார்கள். பின்னர் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அந்த தாய் பதற்றமடைந்து நாற்காலியில் அமர்ந்தார். தன் மகன் ஏதோ பெரிய தவறு செய்திருப்பான் என்று நினைத்தார். முதல்வர் சிரித்தபடி அந்த நோட்டு புத்தகத்தை அவரிடம் கொடுத்து கூறினார், இதை வீட்டில் போய் படிக்க வேண்டாம், இங்கேயே படியுங்கள். முதல் பக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, என் அம்மா ஒரு நாள் விடுமுறை எடுத்தால். முதலில் எனக்கு என் அம்மா உலகிலேயே மிகவும் கோபமானவர் என்று தோன்றியது. காலை 5 மணிக்கே என்னை எழுப்பி படிக்க வைப்பார். சாப்பாட்டை முழுவதும் சாப்பிடவில்லை என்றால் திட்டுவார். அதிக நேரம் மொபைல் பயன்படுத்தினால் அதை பிடுங்கி விடுவார். விடுமுறை நாட்களிலும் கூட
அறையை சுத்தம் செய்ய சொல்வார். நான் நினைத்தேன், என் அம்மா ஒரு நாள் எங்காவது போய்விட்டால் நன்றாக இருக்கும். பிறகு கடந்த திங்கட்கிழமை அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவர் முழுமையான ஓய்வு எடுக்கச் சொன்னார். அன்றுதான் முதல் முறையாக என் அம்மா உண்மையாகவே படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. காலையில் அலாரம் அடித்தது. ஆனால் யாரும் என் தலையை வருடி, மகனே எழுந்திரு, பள்ளிக்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லவில்லை. நான் தாமதமாக எழுந்தேன். சீருடை இஸ்திரி செய்யப்படவில்லை. ஒரு காலுறை ஒரு அறையில் இருந்தது, மற்றொன்று வேறு இடத்தில் இருந்தது. சாப்பாட்டு பெட்டி காலியாக இருந்தது. அப்பா சமையலறையில் நின்று கொண்டிருந்தார். அவர் முதல் முறையாக சப்பாத்தி செய்ய முயற்சி செய்தார். அது வட்டமாக வரவில்லை. இந்தியாவின் வரைபடம் போல இருந்தது. அன்றுதான் அம்மா ஒரே நேரத்தில் எத்தனை வேலைகளை செய்கிறார் என்பதை முதன் முறையாக புரிந்து கொண்டேன். பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்தபோது வாசலில் யாரும் என்னை எதிர்பார்த்து நிற்கவில்லை. அம்மா படுக்கையில் இருந்தார். இருந்தாலும் சிரித்துக்கொண்டு கேட்டார், என் ராஜா வந்துட்டானா? நான் சொன்னேன், அம்மா பசிக்குது. அவர் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் வலியால் முனகியபடி மீண்டும் படுத்து கொண்டார். அன்றுதான் முதல் முறையாக நானே எனக்கு உணவு எடுத்துக்கொண்டேன். உணவு குளிர்ந்திருந்தது. ஆனால் அதைவிட குளிர்ச்சியாக இருந்தது அந்த வீடு. அன்று இரவு அம்மாவுக்கு அதிக காய்ச்சல் இருந்தது. இருந்தாலும் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். மகன் பால் குடித்தானா? ஹோம்ஒர்க் செய்தானா? நாளைக்கு அவனுடைய வரைதல் நோட்டை மறக்காமல் எடுத்து வையுங்கள். தன் மருந்துகளை விட என் கவலைதான் அவருக்கு அதிகமாக இருந்தது. மறுநாள் நான் அம்மாவின் மொபைலை எடுத்து பார்த்தேன். அதில் விளையாட்டுகள் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அதில் இருந்தது வேறு ஒன்று. அதில் அதிகமாக இருந்தவை என் புகைப்படங்கள். முதன் முறையாக பள்ளிக்கு சென்ற நாள் என் புகைப்படம். முதன் முறையாக சைக்கிள் ஓட்டிய நாள் என் புகைப்படம். எனக்கு காய்ச்சல் வந்த நாள் என் புகைப்படம். அம்மாவின் சொந்த அழகான ஒரு புகைப்படம் கூட அதில் இல்லை. அவரது மொபைல் முழுவதும் என் புகைப்படங்களே இருந்தன. அன்றுதான் புரிந்தது, அம்மா தன் வாழ்க்கையை வாழ்வதில்லை, நம் வாழ்க்கையே வாழ்கிறார். 3வது நாள் நான் அம்மாவின் கால்களை பிடித்து விட்டேன். அவர் சிரித்துக்கொண்டு கேட்டார், இன்று சூரியன் மேற்கில் உதித்ததா? நான் சிரித்தேன். ஆனால் என் கண்களில் கண்ணீர் இருந்தது. எத்தனை முறை நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எப்போதும் திட்டிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் எனக்குத்தான் எதுவும் தெரியவில்லை. என் சட்டை தானாக அலமாரிக்குள் செல்வதில்லை. என் சாப்பாட்டு பெட்டி தானாக நிரம்புவதில்லை. என் படுக்கை தானாக ஒழுங்காக மாறுவதில்லை. எனக்கு பிடித்த உணவு தானாக சமைக்கப்படுவதில்லை. இதற்கு பின்னால் அம்மாவின் தூக்கமில்லாத இரவுகள், அவருடைய நேரம், அவருடைய முழு வாழ்க்கையும் இருக்கிறது. கடவுள் என்னிடம் உலகிலேயே மிகவும் கடினமான வேலை எது என்று கேட்டால் நான் சொல்வேன், அம்மாவாக இருப்பதுதான். ஏனென்றால் அம்மாவுக்கு விடுமுறை கிடையாது. அவருக்கு காய்ச்சல் இருந்தாலும் வீடு நடக்கும். வலி இருந்தாலும் குழந்தைகளின் கவலை இருக்கும். அழ வேண்டும் என்று தோன்றினாலும் சிரித்தபடி உணவு பரிமாறுவார். இனி நான் கடவுளிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன், என் அம்மா ஒரு நாள் எங்காவது போகட்டும் என்று. அதற்கு பதிலாக நான் சொல்வேன், கடவுளே, என் ஆயுளையும் என் அம்மாவுக்கு கொடு. ஏனென்றால் அம்மா வீட்டில் இருந்தால் சிறிய வீடும் சொர்க்கம் போல இருக்கும். கட்டுரை, அந்த சிறுவன் எழுதின கட்டுரை அங்கே முடிந்தது. நோட்டு புத்தகத்தை கையில் பிடித்தபோது அந்த தாயின் கைகள் நடுங்கின. அவரது கண்ணீர் அந்த பக்கங்களில் விழுந்தது. கடந்த மாதம் கோபத்தில் மகன் சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது. உங்களுக்கு திட்டுவது மட்டும்தான் தெரியும். அன்று இரவு முழுவதும் அவர் அழுதிருந்தார். ஆனால் இன்று அதே மகன் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தன் அம்மாவின் முழு வாழ்க்கையும் புரிந்து கொண்டிருந்தான். முதல்வர் மெதுவாக கூறினார், குழந்தைகள் நம்முடைய வார்த்தைகளை மட்டும் படிப்பதில்லை, நம்முடைய தியாகங்களை படிக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு சிறிது நேரம் தேவை. அம்மா வீட்டிற்கு வந்தார். மகன் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடித்தான். இந்த முறை அவன் எதுவும் சொல்லவில்லை. அம்மாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அம்மா அவன் தலையை வருடினார்.
இருவரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் அந்த அமைதியில் 1000 வார்த்தைகள் இருந்தன. அன்று முதல் முறையாக மகள் தன் தட்டை எடுத்து வைத்தான். தன் காலணியை தானே சுத்தம் செய்தான். தூங்குவதற்கு முன் அம்மாவிடம் வந்து சொன்னான், அம்மா, இனிமேல் உங்களுக்கு விடுமுறை கொடுக்க மாட்டேன். ஆனால் எல்லா வேலைகளிலும் உங்களை தனியாக விடமாட்டேன். அம்மா சிரித்தார். அந்த ஒரு வார்த்தையிலேயே அவருடைய எல்லா சோர்வும் மறைந்தது. நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், இந்த ஒரு சிறிய கதையிலிருந்து பெற்றோர்கள் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களின் மதிப்பை குழந்தைகள் உணர்வதில்லை. அதே கைகள் ஒரு நாள் சோர்வடைந்த பிறகுதான் அதன் அருமை புரியும். எனவே இன்றே உங்கள் பெற்றோரின் அருகில் அமர்ந்து அவர்களின் கைகளை பிடித்து சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதால் தான் என் உலகம் இருக்கிறது என்று. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய அம்மாவை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம இது மாதிரி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் இந்த பதிவு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது.